இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மாநில மாநாடு. இந்த மாநாட்டிற்கு வந்து கலந்து கொண்டிருக்கிற பிஜேபி மாநில தலைவர் அன்பு சகோதரர் நயினா நாகேந்திரன் அவர்களே, அதிமுக வந்திருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏக்கள், அருமை சகோதரர்களே, கட்சியினுடைய தலைவர் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் தம்பி ரவி பச்சமுத்து அவர்களே, சங்கத்தின் தலைவர் கோவை தம்பி அவர்களே, மேடையை அமர்ந்திருக்கின்ற ஒரே பெண், பெருமைக்குரிய பெண், உங்களுடைய பேசிய அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அறிய வேண்டிய நேரம் இது. புதிய தலைமுறை டிவி இருக்கு இல்லையா, புதிய தலைமுறை நிறுவனர், அதே போல எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய இணைவேந்தர்கள் ஒருவர், அவருடைய துணைவியார் மணிமங்கை சத்யநாராயணன் அவர்களே, கட்சியினுடைய பொருளாளர் அன்பு நண்பர் ராஜன் அவர்களே, தம்பி வெங்கடேசன் அவர்களே, உங்களுடைய பொதுச் செயலாளர் தம்பி பேராசிரியர் அவர் சண்முகம் அவர்களே, மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கிற 231 மாவட்ட தலைவர்களே, எந்த கட்சியும் ஒரு சட்டமன்ற தொகுதியை ஒரு மாவட்டமாக்கி அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்திய ஜனநாயக கட்சிக்கு 236 கட்சி மாவட்ட தலைவர் இருக்கிறார்கள். அவர்களால் மேடையை அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று வாழ்த்தி, நான் 3 பாடல்களை எழுதினேன். அநேகமாக அத்தனை பேருக்கும் வந்து சேர்ந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். அந்த 3 பாடல்களையும் நீங்கள் கேட்டால் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனும் 3 மணி நேரம் பேசலாம். ஒரு நாள் இரவு 12 மணிக்கு மேல் மாநாடு வைத்திருக்கிறோம். மாநாட்டிற்கு முன்னால் கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்ன செய்தி சொல்லுவது என்று யோசித்து அந்த நள்ளிரவில் எழுதிய 3 பாடல்கள், இந்த 3 பாடல்களையும் நீங்கள் கொள்கை பாடல்களாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அறிவேன். அதுதான் ஒரு பாடல் சொன்னேன். நான் கத்த முடியாது, அமைதியா இருங்க. ஒரு பாட்டில் சொல்லியிருப்பேன், உன் தலைவன் உனக்காக கடலூரில் காத்திருப்பேன். காத்திருந்தேன், வந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் 100 ஆண்டு வாழ்வீர்கள். இந்திய ஜனநாயக கட்சி துவங்கப்பட்டு 15 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது.
இந்த 15 ஆண்டுகளில் நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் நாம் போட்டியிட்டிருக்கிறோம். கட்சி துவங்கப்பட்டு 8வது மாதத்தில் தேர்தல் வந்தது. 2011 தேர்தல். அப்போது தனியாக மோதிர சின்னத்தை வாங்கி அன்றைக்கு 131 வேட்பாளர்கள் நிறுத்தினோம். எந்த ஒரு கட்சியும் 8 மாதத்தில் 131 வேட்பாளர்களை நிற்க வைக்க என்பது எளிதான காரியம் அல்ல. அடுத்து வந்த தேர்தலில் இந்த 14 ஆண்டு காலத்தில் முதல் தேர்தல் 2011. அந்த தேர்தலில் நாம் தனியாக போட்டியிட்டோம். 130 பேரை நிறுத்தினோம். 8 மாத குழந்தை தன்னால் முடிந்தவரை போராடியது. அதுக்கு அடுத்த தேர்தல் 2016. அந்த நேரத்தில் நம் பெருமைக்குரிய பிஜேபி தலைவர் அவர் என்னை அழைத்து நமக்கு 43 தொகுதிகளை ஒதுக்கினார் பிஜேபியில். ஸோ ஆரம்பத்திலிருந்தே நாம் பாராட்டப்பட்டு வந்திருக்கிறோம். பிஜேபியோட நட்பை பெற்றிருக்கிறோம். அதற்கு அடுத்த தேர்தலில் மீண்டும் 43 தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறோம். வருகிற தேர்தல் 2026. இது 4வது தேர்தல். அதேபோல பாராளுமன்ற தேர்தல் 3 முறை போட்டியிட்டு உங்களுடைய ஆதரவால், உழைப்பால், ஒத்துழைப்பால் அதே தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 5 முறை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினீர்கள். அந்த 5 ஆண்டுகளில் அந்த பாராளுமன்ற தொகுதி, பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு என்னவெல்லாம் செய்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏறத்தாழ 1500 மாணவர்களை இலவசமாக படிக்க வைத்தோம். அதே நேரத்தில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே நாளில் இருந்து எந்த அளவுக்கு சொந்த நிதியிலிருந்து செலவு செய்திருக்கிறேன் என்பதை அறிந்தவர்கள் அறிவார்கள். அது மட்டுமல்ல, நமக்கு இது சட்டமன்ற தேர்தலுக்கு 4வது தேர்தல். 3வது தேர்தலில் விவசாயிகள் வாழ்வுரிமை மாநாடு. அந்த வாழ்வுரிமை மாநாட்டில் எவ்வளவு மக்கள் கலந்து கொண்டார்கள் என்பதும், எவ்வளவு சிறப்பாக நடந்தது என்பதையும் அந்த நேரத்திலே இளவரசன் அதிமுக எம்எல்ஏ அவர்கள் அறிந்து ஆண்டு கொண்டிருந்த அம்மாவுக்கு செய்தி அனுப்பி பெரம்பலூர் வாழ்வுரிமை மாநாட்டில் இந்திய ஜனநாயக கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது, சிறப்பாக நடத்துகிறது என்று அம்மாவுக்கு செய்தி போக அந்த இளவரசன் ஏற்றுக்கூட பேசினார். இன்றும் பேசுகிறார், அங்கே இருக்கிறார். அம்மா சொன்னார்கள், அவரை விட்டு விடாதீர்கள், அவரை விட்டு விடாதீர்கள். அந்த விழா முடிந்தவுடன், மாநாடு முடிந்தவுடன் நீங்கள் அவரை கையோடு அழைக்கப்பட்டு வரணும். கையோடு அழைத்து வந்து அதே விமானத்தில் அழைத்து வந்து நேராக தோட்டத்திற்கு வர வேண்டும். நாம் அவர்களுக்கு 4 அல்லது 5 சீட்டுகளை கொடுக்கிறோம், விட்டு விடாதீர்கள் என்று ஒரு மாநாடு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஆளுகளுக்கு ஏற்படுத்தி இருக்குது புரிய வேண்டும். அதனால் ஒரு மாநாடு என்பது தங்களுடைய சக்தியை காட்டுவதற்காகவும் மற்ற தோழமை கட்சிகளுக்கு
நாங்கள் யார் என்பதை நிரூபிப்பதற்காக ஏற்பட்டது. 3வது மாநாடு, வாழ்வுரிமை மாநாடு, விவசாயிகள் வாழ்வுரிமை மாநாடு வல்லத்தில் நடக்கிறது. போலீஸ் ரிப்போர்ட்டு போய் அந்த வெற்றியை புரிந்து கொண்டு அன்றைய அரியலூர் மேல்சபை மெம்பர் இளவரசன் அவர்கள் அவரை அழைத்து, உங்களுடைய பகுதியில் இந்த மாநாடு நடக்கிறது, அவரை கையோடு அழைத்து வாருங்கள் என்று அம்மா சொல்ல, அவரோடு நான் பிளேனில் ஏறிட்டு திருச்சியிலிருந்து சென்னை பிளேனில் ஏறி போயிட்டு அவர் சொன்னார், அம்மா அழைக்கிறார், தயவுசெய்து வாருங்கள் என்று சொன்னேன். அங்கிருந்து திருச்சியிலிருந்து அங்கு சென்னை வருவரை அம்மா என்னை தப்பாக நினைத்து கொள்வார்கள், அம்மா நீங்கள் அவசியம் வரணும் அப்படி எவ்வளவோ சொல்லி பார்த்தார். நாங்கள் இளைய கட்சி, வளரும் கட்சி, எங்களுடைய மனநிலை இந்திய ஜனநாயக கட்சி, அவங்களுடைய கண்ணெல்லாம் பெரும்பாலும் மையம், அதே போல தமிழ்நாடு என்று 2 கண்களாக வைத்திருக்கிற கட்சி. எங்களுக்கு 2 கண்கள் என்பது தமிழ்நாடு, அதே போல மையம் பாரத நாடு, 2 சேர்ந்தது தான் என்னுடைய 2 கண்கள். ஆகவே நான் மாற முடியாது, மன்னிக்க சொல்லிங்க, அம்மாவிடம் சொல்லுங்கள் என்று சொன்னேன் 3வது மாநாட்டில். அது மட்டுமல்ல, நாம் தொடர்ந்து மாநாடுகளை நடத்தி கொண்டு வருவதோடு மட்டுமல்ல, கட்சிகள் இன்றைக்கு நம்முடைய கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது, மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. நாங்கள் ஏதோ பல்கலைக்கழகங்கள் நடத்துகிறோம். ஆகவே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலக நாடுகள் 60 நாடுகளில் இருக்க மாணவர்கள் படிக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் 60 ஆண்டு காலம் கல்வித்துறையில் பணியாற்றி வந்திருக்கிறோம். அந்த வகையில் நேற்று கூட உங்களுடைய தலைவர் ரவி பச்சமுத்து அவர்கள் தன்னுடைய சிம்ஸ் மருத்துவமனைக்கு செல்சியல் என்ற ஒரு நாடு, செஷல் நாட்டு அதிபர், உங்கள் தலைவனுடைய மருத்துவமனை சிம்ஸ் என்று நீங்கள் அறிவீர்கள். அதில் செஷல்ஸ் நாட்டு அதிபர் அந்த மருத்துவமனைக்கு வந்து அவர் நாட்டிலே இதே போன்ற ஒரு பாதுகாப்பை தர வேண்டும், மக்களுக்கான அந்த வைத்தியத்தை செய்ய வேண்டும் என்று சிம்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய அந்த தலைவரிடம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். இந்த செய்தி மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. 2 நாளில் நாளை மாலை 4 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் செஷல்ஸ் நாட்டினுடைய பிரதமரை சந்திக்க இருக்கிறார். இங்கே டெல்லிக்கு வந்தீர்களே, அதற்கு முன்னால் எங்கே சென்றீர்கள் என்று கேட்க, சென்னையிலே ஒரு பெரிய மருத்துவமனை இருக்கிறது, அதன் பெயர் சிம்ஸ் என்றும், அங்கே நாங்கள் இந்த 2 நாடுகளுக்கான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம் என்றும் செஷல் நாட்டு அதிபர் சொல்லுகிறால். அதை கேட்ட நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் உங்களுடைய கட்சித் தலைவர் ரவி பச்சமுத்து அவர்களை நாளைக்கு 4 மணிக்கு செஷல் நாட்டு பிரதமருக்கு கொடுக்கிற விருந்தில் உங்களுடைய தலைவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று மைய அரசினுடைய பிரதமர் அவர்கள் நேற்று செய்தி அனுப்பியிருக்கிறார். நாளைக்கு அங்கே கலந்து கொள்வார்கள். ஆக நாம் ஏதோ கட்சிக்கு வந்தோம், பேரளவில் மற்ற அளவுக்கு நடத்துவதற்கு நாம் வரவில்லை. என்னை நீங்கள் கல்வியாளனாக மட்டும்தான் பார்ப்பீர்கள். ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் 650 கோடி அளவில் மருத்துவத்திற்காகவும்
கல்விக்காகவும் செலவிட்டு இருக்கிறோம். எவ்வளவு? 650 கோடி. அதில் 37,000 பேருக்கு கல்வி உதவி, 6 லட்சம் பேருக்கு மருத்துவ உதவி. இதெல்லாம் எந்த ஒரு கட்சியினாலும் நினைத்து பார்க்க முடியுமா? நாங்கள் இப்படியெல்லாம் கட்சிக்கு வந்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்ல. எங்கள் சுபாவமே நல்லவர்களுக்கு, தேவைப்படுபவர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்வதுதான் எங்களுடைய நோக்கம். ஆக அந்த அளவில் கொரோனா காலத்தில் மிகப்பெரிய அளவில் நாங்கள் மக்களுக்கு, யாரோ பேர் தெரியாது, அங்கே இருந்து உதவியாளருக்கு ஃபோன் வரும், ஐயா சாப்பாட்டுக்கு இல்லை, கொரோனாவில் எங்கள் வீட்டுக்காரர் படுத்து விட்டார் என்றால் பேர் யார் என்றும் தெரியாது, எந்த ஊர் யார் என்றும் தெரியாது. உடனே அன்றைக்கு அவர் வறுமையை போக்க 2000மோ 3000மோ ஃபோன் பண்ண அத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோம். அதே போல் குஜராத்தில் பூகம்பம் வந்தபோது இந்த நாட்டிலே எங்கெல்லாம் இயற்கை இடர்பாடுகள் நடக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் பல கோடிகளை கொடுத்து உதவி இருக்கிறோம். இப்போ ஆபரேஷன் சிந்தூர், பாகிஸ்தான் காஷ்மீர் மக்கள் நம்ம சொந்தங்கள், அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் வகையிலே 26 பேரை சுட்டு கொன்றார்கள். அது எந்த நேரம் என்றால் மே மாதத்தில் நான் அறுவை சிகிச்சை செய்திருக்கிறேன், சிம்ஸ் மருத்துவமனையில் இருக்கிறேன். அந்த நேரத்தில் இதை கேள்விப்படுகிறேன். அந்த நேரத்தில் உடனே என்னுடைய பிரதமர் அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த 26 குடும்பங்களுக்கும் உதவுங்கள் என்று சொல்லி 1 கோடி ரூபாயை கொடுத்துரும். ஆக இந்த வளையல் எங்களுக்கு பாரதம், தமிழ்நாடு இரண்டும் ஒன்றுதான். பாரதம் வளர வேண்டும், இந்தியா வளர்ந்தால் தமிழ்நாடு தானாக வளரும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இன்றைக்கு நான் 5 ஆண்டு காலம் பாராளுமன்றத்தில் இருந்தேனே ஒழிய ஏன் வந்தோம் என்று எனக்கு மிக வருத்தமாக அப்பொழுது தென்பட்டது. காரணம், நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் எல்லாம் திட்டமிட்டு தாம் வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு நாளும் பாராளுமன்றத்தில் நடக்க விட மாட்டார்கள். அதன் மூலமாக வளர்ச்சியை கெடுத்தார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து இன்னும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா வளரவில்லை என்றால், இந்தியா வளரவில்லை என்றால் தமிழ்நாடு வளராது. எந்த நேரமும் எதிர்ப்பு என்று செய்து கொண்டிருந்தால் எனக்கு கல்விக்கான தொகை வரவில்லை. யார் கொடுப்பார்கள்? முறையான முறையில் உள்ள நிதியை கேட்டால் கொடுப்பார்கள். எப்பொழுது எதிர்ப்பதே என் கொள்கை என்று இருந்தால் அதனால் இழப்பு யாருக்கு? தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான். ஆகவே மக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் கட்சி நடத்துகிறார்கள், எதற்காக கட்சி நடத்துகிறார்கள், இதனால் அவருக்கு என்ன தனிப்பட்ட முறையில் லாபம் என்றால் எங்களுக்கு என்றைக்குமே லாபம் கிடையாது. நோக்கம் எல்லாம், இன்னும் சொல்லப்போனால், நான் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது நாங்கள் என்னுடைய சத்திய பிரமாணம் எடுக்க வேண்டும். யார் முன்னாடி? அங்கே இருக்கிற சபாநாயகர் முன்னாடி நாங்கள் உறுதிமொழி எடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் என்னோடு வெற்றி பெற்ற அந்த எம்பிக்கள் அனைவரும் உறுதிமொழி எடுக்கிற பொழுது அவர்கள் கையெழுத்தை போட்டுவிட்டு தமிழ்நாடு வாழ்க, கட்சியில் இருக்கிற அத்தனை தலைவரும் வாழ்க, யாரு சொல்லக்கூடாத பெயர்கள் எல்லாம் திமுகவுடைய உடன்பிறப்புகள் அத்தனை பேரையும் சொல்லி வாழ்க என்பார்கள். நான் அன்றைக்கே எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட நான் உறுதிமொழி எடுக்கிற பொழுது நான் சொன்னேன், உறுதிமொழி எடுத்த பிறகு இந்தியா வாழ்க, தமிழ்நாடும் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, இந்தியா வாழ்க. அன்றைக்கு தேர்வு செய்யப்பட்ட யாரும் தங்கள் தலைவர்களை குறிப்பிட்டார்களே ஒழிய
அவர்கள் யாரும் நாடு அதே போல் அவங்களுடைய ஸ்டேட் யார் அப்படி இல்லை. அவங்க வந்து அவங்களுக்கு தலைவர் நல்லவர்களாக இருந்தால் என்ன வேணும் செஞ்சுட்டு போட்டோம். அந்த தலைவர்கள் யார்? ஊழல் உற்பத்தி அவர்கள் தான். இந்த திராவிட கட்சிகள் வந்த பிறகு தமிழ்நாடு ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, மாணவர்களுக்கு மரியாதையும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை. இப்படித்தான் இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. மக்களாகிய நீங்கள் பார்க்க வேண்டும். இப்படியே நாடு கெட்டுக்கொண்டிருந்தால் எப்படி ஒரு நல்ல எதிர்காலத்திலே வேலை வாய்ப்பு கிடைக்கும், நீங்கள் நலமாக இருக்க முடியும், வளர்ச்சிக்கு செல்ல முடியும் என்று யோசிக்க வேண்டும். என்னுடைய கவலையெல்லாம் மக்கள் இலவசத்துக்கு ஆட்பட்டு எனக்கு இலவசம் கொடுத்தால் போதும், நாங்கள் எவ்வளவு விலைவாசி உயர்ந்தாலும் பரவாயில்லை, வீட்டு வரி உயர்ந்தாலும் பரவாயில்லை, மின்சாரம் கட்டணம் உயர்ந்தாலும் பரவாயில்லை என்று கேவலம் இந்த இலவசத்துக்கு நீங்கள் எல்லாம் ஆட்பட்டு மயங்கி கிடக்கிறீர்கள். இந்த நிலை மாற வேண்டுமானால் மக்களுடைய மனநிலை வளர வேண்டும். அதற்கு மக்களிடம் நீங்கள் பேச வேண்டும். உறுதியாக நாம் இளைய கட்சியாக இருந்தாலும் ஒரு நாள் நம்முடைய கருத்துக்கள், நம்முடைய அர்த்தமுள்ள கருத்துக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் உங்களாலும் முடியும் என்று இதை எடுத்துக்கொண்டு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் நாம் ஒரு மாநாட்டை நன்றாக நடத்தி முடித்து இருக்கிறோம். அதற்கான உங்களுடைய ஒற்றுமை, அதே நேரத்தில் மிகப்பெரிய மாநாடாக மாற்றி காட்டிய உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். எல்லோரும் பாதுகாப்பாக செல்லுங்கள். உங்களுக்கு பல முறை இந்திய ஜனநாயக கட்சியினுடைய கொள்கைகளை பற்றி கடந்த 4 மாத காலமாக பாடம் எடுத்திருக்கிறேன். அடிப்படையில் நான் கல்வியாளன், பள்ளி கல்வியை பயிற்றுவித்தவன் ஆக பாடம் எடுத்திருக்கிறேன். அந்த பாடம் ஏதோ மாநாட்டிற்காக மட்டுமல்ல, இந்த மாநாட்டிற்காக நாம் ஏற்பாடு செய்தது ஏறத்தாழ 1 மாத காலத்திற்கு இந்த ஏற்பாடை செய்தோம். ஆக மாநாடு என்பது ஒரு கட்சியுடைய திறமையும் வலிமையும் காட்டுவதற்காக அதை நீங்கள் காட்டுவிட்டீர்கள். அதற்காக வாழ்த்துக்களையும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.